அன்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எஸ்எஸ் தமிழ் டிவியின் இனிய வணக்கங்கள். நகரத்தை விட்டு இன்றைக்கி கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஒரு நாள் கிராமத்தில் போய் வாழ்ந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். கிராமத்தில் பாருங்கள், கிராமத்து அழகுகள் எப்படி இருக்குன்ட்டு. தோட்டத்து வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேங்க. இன்றைக்கி ஒரு நாள் இங்கே தான் நான் ஸ்டே பண்ண போகிறேன். தோட்டத்து வீட்டில் வெள்ளாடு, மாடு, சோளக்காடு, கோமாதா பாருங்கள். கோமாதா நீ இந்த ஊரை காக்குற குளமாதா. ஏய் வா. டாக்கு பாருங்க, நாய். குருவிகள் பறக்குது. பலா மரத்தில் குருவி உட்காந்துருக்காரு. பலா மரத்தில் ஒரு குருவி உட்காந்துருக்கு. இது கரும்பு தோட்டம். கரும்பு நட்டுருக்குறாங்க எங்கள் மாமா தோட்டத்தில். இது பக்கத்தில் அவங்க வீடு, பக்கத்து தோட்டத்து வீடு. இதெல்லாம் சின்ன சின்ன வீடுகள், கிராமத்து வீடுகள். கிராமத்து அழகே அழகுதாங்க. தூரத்து தென்னை மரங்கள், வளர்ந்த மரங்கள், தென்னை மரங்கள், சோளக்காடு, பக்கத்திலேயே கரும்பு காடு. இது பாருங்கள், பலாமரம், மாமரம். ஆஹா, இன்னும் ஒரு அற்புதமான சுகம். வீடு பாருங்கள். இந்த சாலையில் போகுது பாருங்கள் வண்டிகள், கிராமத்து சாலைகள். பக்கத்திலேயே கால்வாய், பக்கத்திலேயே கால்வாய். ஆனால் தண்ணி இல்லை, தண்ணி நிப்பாட்டிட்டாங்க. தண்ணி வரும், ஒரு 10 நாள் கழிச்சா தண்ணி வருதில்ல. பரம்பிக்குளம், பரம்பிக்குளம் ஆழியாரில் பிஏபி வாய்க்கால். இது இந்த வழியாக தான் தண்ணி வர்றது. வாய்க்கால் ஓரங்களில் வீடுகள் பாருங்கள். வாய்க்கால் ஓரங்களில் வீடு கட்டி வாழ்கிறாங்க மக்கள். காற்று, தென்றல் காற்று சூப்பராக வீசுதுங்க. நகரத்தில் வாழ்ந்து வாழ்ந்து போர் அடிச்சிருச்சுங்க. நகர வாழ்க்கை நரக வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ கிராமத்தில் வரும்போது தான் தெரியுது நகரத்து வாழ்க்கைக்கும் கிராமத்து வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம். அமைதியான வாழ்க்கை, ஆனந்தமான மனநிலை, ஆரோக்கியமான காற்று, என்ன சுகம். மக்கள் கிராமத்து சாலையில் வண்டியில் வர்றாங்க, காரில் வர்றாங்க. ஆனாலும் அமைதியாக இருக்குதுங்க. நகரத்தில் வந்து இரைச்சல், அந்த புகை, அந்த வெப்பம், அந்த அசுத்தமான காற்று, இதெல்லாமே இங்கே இல்லை. சுத்தமான காற்று, ரம்மியமான சூழ்நிலை, ஆனந்தமாக இருக்குது. வைக்கோல் போர், பசு இருக்குது நம்மளுக்கு. மாடு, பசு மாடு பால் கொடுக்க. முருங்கை மரம் இருக்குது. எல்லாமே கிடைக்குதுங்க. பாருங்க, தென்னை மரம். எல்லாமே கிடைக்கும். ஆனால் நகரத்தில் வந்து நமக்கு அத்தியாவசிய
தேவைகள் உடனடியாக கிடைக்கும். ஒரு மருத்துவ சேவையோ அல்லது சில முக்கியமான பொருட்களோ தேவைன்னா நகரத்தில் உடனடியாக கிடைக்கும், வாங்கிக்கலாம். ஆனால் கிராமத்தில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போய் ஆக வேண்டியது, வெளியில் போய் நகரத்தை நோக்கி போய் தான் அதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அந்த ஒரு பிரச்சனை தானே தவிர கிராம வாழ்க்கை ஆரோக்கிய வாழ்க்கை. பாருங்கள், வாழை மரம், வாழை, செவ்வாழை. ஆமாம், கல்வி, மருத்துவம், இன்னும் சில முக்கியமான பொருட்கள் தேவையெல்லாம் வாங்க வேண்டியிருந்தால் நகரத்தில் உடனடியாக கிடைக்கும், உடனடியாக வாங்கிடலாம். ஆனால் கிராமத்தில் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நகரத்தை நோக்கி போயிட்டு அதெல்லாம் வாங்க முடியும். கல்வி வேணுனாலும் நகரத்துக்கு தான் போய் ஆகணும், உயர்கல்வி போன்றவர்களுக்கெல்லாம். மருத்துவம் அப்படின்னா எமர்ஜென்சினால் நகரத்தை நோக்கி ஆம்புலன்ஸில் தான் போய் ஆக வேண்டியிருக்கு எமர்ஜென்சிக்கு. அது தவிர கிராமத்தில் வந்து பாருங்க, நம்ம தோட்டத்தில் அந்த இங்கே வாழ்ந்தாலே அந்த நோய் நொடி வராதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்குதுங்க. தென்றல் காற்றுக்கு ஈவினிங் சாயந்தரம் நேரப்போ இந்த காற்று வீசுறதுக்கு, அதுக்கு இந்த பச்சை பசேல்னு பசுமை இருக்கிறதுக்கு ஆனந்தமாக இருக்குது. இது பாருங்க, முருங்கை மரம். நகரத்தில் இது காசு கொடுத்து வாங்கணும். இங்கே உருவி போட்டு நமக்கு முருங்கைக்கீரை சமைச்சிக்கலாம். இது கருவேப்பிலை, எல்லாமே நம்ம தோட்டத்தில் கிடைக்கிது. மருந்து இல்லாத நஞ்சில்லா உணவுகள். நம்ம ஓய்வு எடுக்கிற காலத்தில் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் வந்து ஒரு சின்ன வீட்டை கட்டி ஒரு பூமி ஒரு 4 ஏக்கர் 2 ஏக்கர் வாங்கி இந்த மாதிரி தோட்டம் அமைச்சு இதில் வாழ்கிறதே சுகமே சுகம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு தோணுதுங்க. புகை இல்லை, சத்தம் இல்லை, இரைச்சல் சத்தம் எதுவும் இல்லை. இது பொட்டல் காடு, வெள்ளாமை எடுத்துட்டாங்க, உழுது போட்டிருக்காங்க. நீ அடுத்து இதில் வந்து குச்சிக்கிழங்கு போட போகிறாங்க, மரவள்ளி கிழங்கு. அதுக்காக உழுது போட்டிருக்காங்க. ஆக இந்த கிராமத்தில் இன்றைக்கி ஒரு நாள் தங்கி இருந்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் இந்த சூழ்நிலை, இந்த ஒரு சுகம் இது என்னை ஒரு நாளில் விடாது. ஒரு 3 நாள் 4 நாளாவது இங்கே தங்கியிருந்துட்டு தான் நகரத்தை நோக்கி போகிறதா முடிவு பண்ணிட்டேன். நன்றி, வணக்கம், சப்ஸ்கிரைப். வாழ்க வளமுடன்.